ஸோ லாஸ்ட் 10 டேஸாக வந்து டெய்லி சாமி வெளியில் வருது. டெய்லி வந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். நேற்று வந்து ரொம்ப நல்லா இருந்தது, நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி காலையில் இவ்வளோ பேர் வருவாங்கன்றது எதிர்பார்க்கல. காலையில் 2 தேருமே ரொம்ப அழகாக இழுத்துட்டு போனாங்க. ரொம்ப அழகாக நான் இங்கே திரும்புகிற இடத்துல பார்த்தனால எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ இன்னிலேருந்து சாமி அழகர் வராருன்னா அதுக்கு இன்னும் நிறைய கூட்டம் இருக்கும், இன்னும் நிறைய ஊரில் இருந்துலாம் வருவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஏன்னா வந்துட்டு நான் வெளியூர், ஸோ இங்கே இப்போ தான் இங்கே இருந்து பார்க்குறேன் இது எல்லாமே. ஸோ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு வந்து திருவிழாவிலே பிடிச்சதுன்னா இந்த தேரோட்டம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு அது எவ்வளோ சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, நல்லா என்ஜாயாக ஃபீல் பண்ணுறேன். சித்திரை திருவிழா வந்து மதுரையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இதில் ஸ்பெஷல் வந்து தேர் வந்து ரொம்ப சிறப்பானது. தேர் பார்க்க வெளியூர்லேருந்து எல்லாருமே ரொம்ப வருவாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மதுரையில் பிறந்ததுக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. தேர் வந்து ரொம்ப ரொம்ப பாரம்பரியம் குறையாமல் இன்னும் இந்த தேர் இந்த மாசி வீதியில் வருது. இதை பார்க்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எங்கள் பசங்களுக்கும் இதை பற்றி தெரியும். அவங்களும் இன்னுமே வர ஜென்ரேஷனும் இதை பற்றி ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ரொம்ப அவங்களுக்கும் இதை பற்றி இந்த ட்ரெடிஷ்னல்ஸ் ஃபுல்லாமே அவங்களுக்கும் நல்லாமே தெரியுது எல்லாமே. ஸோ சித்திரை ரொம்ப ஃபேமஸ் மதுரையில். ஸோ நாங்கள் இதுக்காக நாங்கள் சென்னையில் இருக்கோம் ஆக்சுவலி. ஸோ சென்னையிலேருந்து இதுக்காண்டி நாங்கள் பிளான் பண்ணி 1 வீக் ஃபுல்லாக இங்கே தான் திருவிழாக்காண்டியே 1 வீக் மெயின்லி இந்த அழகர் தேர் எல்லாம் பார்த்துட்டு 1 வீக் இதுக்காண்டியே சென்னையிலேருந்து வந்துட்டு எல்லாம் முடிச்சு தான் ரிட்டர்ன் திரும்ப. அது ரொம்ப செம்மையாக இருக்குது. பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறதெல்லாம் இந்த மெயினாக அந்த மெயின் அந்த என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் பார்க்கறக்காண்டியே பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடுறது. ரொம்ப வருஷம் பார்ப்போம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்த்தாலே ஒரு திருப்தியாக இருக்கும். மதுரையில் பிறந்தது ஒரு பெரிய பெருமையாக இருக்கும் இங்கே இருக்கிறது, அந்த தேர் பார்க்கறது. ஆமாம் ஆமாம். அதான் சொல்கிறேன்னா இங்கே பிறந்ததே ஒரு பெரிய புண்ணியம் நினைப்பேன். அந்த மதுரை மீனாட்சி அம்மனை பார்க்குறதும் அந்த தேரை இழுத்து அவங்க வந்து பார்க்குறதும் சத்தம் போடுறதும் ஒரு பெரிய சந்தோஷமாக உற்சாகமாகவே இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. வருஷம் நாங்கள் இங்கே வந்துடுவோம் பார்க்குறதுக்கு. இதை பார்க்குறதுக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் என்ன இந்த தடவை வந்து பாட்டு தான் போடல, அவ்வளோவா. பாட்டு போட்டிருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். அது மட்டும் தான் மிஸ் பண்ணுறேன். என் பேர் வெண்ணிலா. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய கூட்டம் இருக்குது. அதே மாதிரி நல்லா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. ஸ்ரீ, நான் காலவாசல்லேருந்து வருகிறேன். மீனாட்சி தேர் வந்திருக்காங்க. நானும் மீனாட்சி அம்மனை பார்க்க வந்திருக்கேன். மீனாட்சி அம்மனும் நானும் அவ்வளோ ஒரு அழகாக இருந்தோம். எனக்கும் பார்க்க எல்லா வருஷமும் வந்திருக்கேன், ஆனால் இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கு. மீனாட்சி அம்மனும் நானும் பார்க்க ஒரு மாதிரி இருக்குது. எல்லோரும் வந்துடுங்க, கண்டிப்பாக மீனாட்சி அம்மனை பார்க்க வந்துடுங்க. யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம ஊர் திருவிழா நம்ம தான் சிறப்பாக செய்யணும். இல்லை, ஆசை அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன். அம்மா இந்த வாட்டி தான் செஞ்சு கொடுத்தாங்க. இந்த வருஷம் ஃபஸ்ட் டைம் போடுறேன். மொதல் வாட்டியே இதான் போடுறேன். இதான் 4 மணி நேரம் ஆச்சு. 2 மணிக்கு முடிஞ்சு இப்போ தான் 2 மணிக்கு ஆரம்பித்து இப்போ தான் முடிஞ்சிச்சு. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சொல்கிறதுக்கு அர்த்தம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மதுரை மீனாட்சியை வந்து அருள் புரிகிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. வருஷம் எல்லோரும் கூட ஃபோட்டோ எடுப்பேன். நானும் வருஷம் வருவேன். போன வருஷம் வரல, ஆனால் இந்த வருஷம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது.